Hi friends, good morning. நம்ம 2019ல வரக்கூடிய குரூப் 2A குரூப் 4 எக்ஸாம் காண்டி வந்து வீக்லி டெஸ்ட் சீரிஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வீக் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து 10% இருக்கும். ஸோ 5 வீக் முடிஞ்சிட்டு அப்படின்னா வந்து அவங்க 50% வந்து படித்து டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா 6th வீக் வந்து என்னென்னலாம் படிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாராவது நியூ பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 வாரத்துக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான டேட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 5வது வீக் அப்புறம் 6வது வீக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 10 நாள் கேப் விட்டுருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் முதல் 5 வீக் மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் ஒரு 120க்கு மேலே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 10 நாள் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஃபஸ்ட்டு 5 வீக்கில் படிக்காமல் விட்டுருந்தீங்க, ஒரு சில டாபிக் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இப்போ எக்ஸாம் வச்சா கூட உங்களால் வந்து 200 கொஸ்டினில் வந்து ஒரு 120 நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும், 120க்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து 6th வீக்கும் அடுத்து முடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 140 வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட நாள் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எங்கன்னா அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக படிச்சுட்டு எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 6th வீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் டாபிக் வந்து 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்டர் கார்ல் பால் நாக்ஸ். ஸோ அவரை பற்றினா ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா 6th வீக்கான சிலபஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம மினிமமாக தான் கொடுத்துட்டே வரோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருந்தே கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அது மாதிரி அடுத்துக்கூடிய ஜிஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த 100 மார்க்கில் வந்து ஒரு 85+ நீங்கள் வந்து வாங்க முடியும். ஃபிசிக்ஸில் வந்து இந்த வாரம் படிக்கக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெஷர்மெண்ட், மோஷன், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி, மேக்னட்டிசம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்கில் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th இருக்கும். ஸோ 6th, 7th, 8th பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 ஸ்டாண்டர்டுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ 9th, 10th மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 6th, 7th, 8th படித்து முடிச்சுட்டு 9th, 10th பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டாபிக் கன்ஃபியூஷன் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பேசிக் வந்து ஸ்ட்ராங்காகி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சமச்சீர் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த டைம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்து பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தங்கள், அதாவது சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் இன் 19th century. அதாவது ஒரு சில சபாலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தன சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் ஆரம்பித்தாங்க, எதுக்காண்டி ஆரம்பித்தாங்க, முக்கியமாக வந்து என்ன விஷயத்தில் வந்து மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுத் இந்தியன் கிங்டம், நாயக், மராத்தா, பல்லவாஸ். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வீக் வந்து ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்த 2 மட்டும் தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தான் இந்த வீக் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்து வரும் இந்த டாப்பிக்லேருந்து. ஓகே, ஸோ இந்த ஜிஎஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி நம்ம வந்து 2 லெசன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏபிஜிபி இந்த டாபிக். ஸோ நம்ம மேக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்லி வந்து ஒரு டாபிக் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 6 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் அந்த 6 வீக் நீங்கள் படித்து வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 140 மேலே நீங்கள் வந்து போட முடியும். ஸோ நம்ம வந்து 5வது வீக் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 நாள் நம்ம வந்து இந்த கேப் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 வீக் அந்த மாதிரி நம்ம வந்து கேப் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 நாள் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக டைம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக படிச்சிடலாம். நியூ பேட்சுக்கான ஷெடியூல் PDF எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.